ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் தான் நடக்க போகுது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, தலைவர் இவ்வளோ தூரம் ஊனி ஊனி சொல்கிறாரு, ராஜாங்கம் மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க தான் போகுது. அது என்னன்னு சொல்லி எபிசோட் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். தலைவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து ராஜாங்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சொல்லிட்டு போனது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல, என் பேரில் எந்த தப்புமே வந்துடக்கூடாது, என் வீட்டு ஆளுங்க தான் நீங்கள் என் பேரை வச்சு யூஸ் பண்ணியோ இல்லை நீங்களோ தனியாவோ இதாவோ எந்த தப்புமே பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்தலில் அது பாதிச்சிரும். நான் தான் எல்லாத்துக்கிட்டேயுமே போய் பிரச்சாரம் பண்ணணும் தமிழ்நாடு முழுசுமே. அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் என் மேலே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்புறம் என் உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விடுறாரு. உடனே சித்ரா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வியால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, சந்தி சிரிக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. அது என்னமோ உண்மைதாங்க, தமிழ்ச்செல்வியால் தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கனவு வந்துச்சுமா செஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அவங்க அம்மா நீயே மாசமாக இருக்க, அது மாதிரிலாம் அது இதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சேதுக்கு கை கால் இந்த கருப்பெலாம் அமுக்கி விட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்து தமிழ்ச்செல்வி போய் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கை கால்லாம் அமுத்தி விட்டுட்டு செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க நகை இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, கையில் வளையல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, தங்க வளையல் போட்டிருப்பாங்க, அதை கழட்டி வச்சுட்டு கண்ணாடி வளையல் போடலான்னு சொல்லிட்டு மலரும் தினமும் வருவாங்க. ஆனால் சேது நானே போட்டு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சேது அப்பத்தாட்ட போய் கேட்டுட்டு இருப்பார், ஏன் அப்போ தான் வயிற்றில் ரெட்டை பிள்ளை வளருதுன்னு சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் சொல்லிடலாமான்னு கேட்கும்போது, வேணாண்டா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ சொல்லிக்கலாம், இப்போலாம் ஒன்றும் எதுவுமே யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாமி ரூமில் போய் சாமிங்க முன்னாடி பேப்பர் போட்டு பார்ப்பாங்க, சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் போட்டு பார்க்கும்போது சாமி வேணாம் அப்படின்ற சீட்டு தான் கொடுக்கும். சரி அப்போ ஏதோ ஒரு இதுக்காக வேண்டி தான் அப்படி பண்ணுறாங்க, சாமி இப்படி சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தாவும் சேது அந்த பேச்சை விட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு.